Hi guys, welcome to 200 Days of Electrical Adventure webinar. இந்த வெபினார்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலே. இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலேனா என்ன, ஒர்க்கிங், நீட், டைப், அப்ளிகேஷன் பத்தி நாம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ரிமோட் கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். வாங்க ரிமோட்டை எப்படி எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலே கூட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு 25th டே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல கேட்குற கொஷனுக்கு கரெக்டான ஆன்சரை நாளைக்கு காலையில 10 மணி நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் ஆகிறதுக்குள்ள ஆன்சர் பண்ற 3 பீப்புள்ஸை செலக்ட் பண்ணி ஈச் 100 rupees கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதுல கேட்குற கொஷனுக்கு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி ப்ரைஸ் மணியை வின் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First, what is an electromechanical relay? இது ஒரு electrically operated switch. இது one or more electrical circuit control பண்ணும். So, electromechanical relay remote controlled switch நினைச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க தூரத்திலிருந்து டிவைஸ்க்குள்ள ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரிசிட்டியை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். நாம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நாம இப்போ 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். இதுல நடக்கிற போட்டியை பத்தி தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலேவோட போனஸ் ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். சூசிங் த கரெக்ட் ரிலே ஃபார் யுவர் சர்க்கியூட். நாம ஒரு 6 ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி கரெக்டான இஎம்ஆரை நம்ம சர்க்கியூட்க்கு செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் கான்ஃபிகரேஷன் HVDT சிங்கிள் போல் டபுள் த்ரூ ஆர் DPDT டபுள் போல் டபுள் த்ரூ. இதை நம்ம எந்த சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி அது கான்டாக்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். செகண்ட் கான்டாக்ட் ரேட்டிங், எவ்வளோ மேக்ஸிமம் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை அந்த ரிலே ஹேண்டில் பண்ணுமோ அதை செக் பண்ணணும். தேர்ட் காயில் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், எவ்வளோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தேவை அந்த ரிலே காயிலை எனர்ஜைஸ் பண்ணணும்னு செக் பண்ணணும். ஃபோர்த் ஆப்ரேஷன் டைம், எவ்வளோ டைம் எடுக்கும் ரிலே அதோட கான்டாக்டை ஸ்விட்ச் பண்ணணும்னு செக் பண்ணணும். ஃபிஃப்த் ரிலாக்ஸ் டைம், இந்த காயில் டிஎனர்ஜைஸ் ஆன அப்புறம் எவ்வளோ டைம் எடுக்கும் அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரன்னு செக் பண்ணணும். சிக்ஸ்த் மெக்கானிக்கல் லைஃப், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்விட்சிங் சைக்கிளை அந்த ரிலே தாங்கிக்கும்னு செக் பண்ணணும். இந்த 6 ஃபேக்டரையும் கன்சிடர் பண்றதால ரிலேபிள் அண்ட் எஃபிஷியன்சியை என்ஷூர் பண்ணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நிறைய பேர் இந்த 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரை பார்த்துட்டு இருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதால ஆஸ் பர் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்றது இல்ல. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதால இந்த யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களால நிறைய பேருக்கு நாலேஜ் கெயின் ஆகும் அண்ட் சேனலுக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் கிடைக்கும். இது ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க டுடே வீடியோக்குள்ள போகலாம். How does an electromechanical relay work? EMRல மெயினா எலக்ட்ரோமேக்னெட் மூவபிள் ஆர்மேச்சர் செட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. காயில் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இது மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இதனால ஆர்மேச்சர் அட்ராக்ட் ஆகி கான்டாக்டை ஓப்பன் ஆர் க்ளோஸ் பண்ணுது. இதை ஒரு மேக்னெட் லிவரை புல் பண்ணி சுவிட்சை கண்ட்ரோல் பண்றதா நினைச்சுக்கோங்க. இது மேக்னெட்டை நீங்க டர்ன் ஆன் பண்ணும்போது லிவரை புல் பண்ணி சுவிட்சை அட்ராக்ட் பண்ணும். Why do we need electromechanical relay? Isolate circuit, switch high voltage or high current or implement logic functionக்கு EMR யூஸ் ஆகுது. ஸோ EMR எலக்ட்ரானிக் வேர்ல்டோட மசில் மேன்னு சொல்லலாம். இதனால ஹெவி லோடை ஹேண்டில் பண்ணவும் காம்ப்ளெக்ஸ் டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ணவும் முடியும். நீங்க இன்னும் ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரோட வீடியோவை கண்டினியூவா பாருங்க. டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலே. இஎம்ஆர்ல மெயினா 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் SPST ஃபுல் ஃபார்ம் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ. இது சிம்பிள் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ இதை சிங்கிள் டோரா நினைச்சுக்கோங்க. செகண்ட் டைப் SPDT சிங்கிள் போல் டபுள் த்ரோ. இது 2 டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ற ஒரு ஸ்விட்ச். ஸோ இதை 2 எக்ஸிட்ஸ் இருக்கிற டோரா நினைச்சுக்கோங்க. தேர்ட் டைப் DPDT ஃபுல் ஃபார்ம் டபுள் போல் டபுள் த்ரோ. 2 சர்க்கியூட்டை 2 டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் கான்டாக்ட் கூட கனெக்ட் பண்ற ஸ்விட்ச். இதை 2 டோருக்கு 2 செப்பரேட் எக்ஸிட்ஸ் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலே. ஆட்டோமேட்டிவ் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம், டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், ஹோம் ஆட்டோமேஷன் மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ல இந்த எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலே யூஸ் ஆகுது. ஸோ இஎம்ஆரை நிறைய டிவைஸ்க்கு அன்சாங் ஹீரோன்னு சொல்லலாம். இது ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்தே நம்ம வேர்ல்டை பவர் அப் பண்ணுது. நீங்க இன்னும் என்னோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால நாளைக்கு எந்த டாபிக்ல வீடியோ போட போறேன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும்.
இன்னைக்கு 200 days of electrical adventure வெபினாருக்கான கொஸ்டின், வாட் இஸ் அன் எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலே அண்ட் ஹவு இட் இஸ் லைக் ஏ ரிமோட் கண்ட்ரோல்டு சுவிட்ச். அப்படின்னா எலக்ட்ரோமெக்கானிக்கல் ரிலேனா என்ன, அது எப்படி ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்ச் மாதிரி இருக்கு. ஆப்ஷன் ஏ, a device that continuously varies resistance. ஆப்ஷன் பி, a device that applies electrical signal. ஆப்ஷன் சி, a device that switches electrical circuit using a electromagnetic coil. ஆப்ஷன் டி, a device that generates electrical energy. இந்த கொஸ்டினுக்கான உங்களோட ஆன்சரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபார்மெட்ல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இந்த 200 days ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே ஒரு சிம்பிளான டிசைன்ல இருந்தாலும் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ல இது குரூஷியல் ரோலை பிளே பண்ணுது. ஸோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலேவை தி சைலண்ட் ஒர்க் காசஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளோட ஒரு நியூ டிவைஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.